அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் வைகாசி மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 16/5/2024. அஷ்டமி திதி காலை 6:24 வரை. அதன் பிறகு நவமி திதி மகம் நட்சத்திரம் மாலை 6:11 வரை. அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். அமிர்த யோகம் மாலை 6:11 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை ரிஷப லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் செவ்வாயும் ராகுவும், மேஷத்தில் புதனுடன் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, வழக்கு பேசி முடிக்க, கோவில்களில் உழவாரப் பணி செய்ய, காடு கழனி திருத்த, விவாதங்களில் கலந்து கொள்ள, வியாபார கணக்கு முடிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. காரணம், குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் அவரோட சூரியனும் உட்கார்ந்துருக்கிறார். யாரோட என்ன பேசணும், எப்படி பேசணும், எவ்வளவு பேசணும், எதை பேசணுங்கிறத தெளிவாக உங்களுக்கு இந்த 2 கிரகங்களும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்கங்க. சுக்கிரனும் புதனும் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்து இருக்கிறதுனால அழகு, இளமை ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. பார்க்குறதுக்கே கொஞ்சம் வசீகரமாக இருக்கீங்க, இளமையாக இருக்கீங்க, என்னங்க சாப்பிட்றீங்கன்னு நெருங்கி பழகிறவங்களும் உங்களை விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராகோட உட்கார்ந்துருக்கிறாரு, 12ஆம் இடத்துல சேர்ந்து கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வேலை சுமை இருக்கும், பயணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் ஜெயிப்பீங்க. திடீர் செலவுகளும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. லாபாதிபதி சனி பகவான் லாபத்திலேயே உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபம் எல்லாம் உண்டு. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. கடையை மாற்றலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக நம்ம வாடகை கட்டின்னு இருக்கோம். அப்படி இருக்கிறதுனால கடையை மாற்றிடலாங்கிற முடிவுக்கும் வருவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. புது வேலைக்கான முயற்சியில் இறங்கலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஆதாயத்தை கொடுத்தாகணும், வருமானத்தை கொடுத்தாகணும். அதனால் புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கு நிறைவேற்றுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சலும் செலவினங்களும் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. செவ்வாயும் ராகுவும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டுங்க. சகோதர வகையில் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் வரும். அதனால் குடும்ப ஒற்றுமை பெருசாக ஒன்றும் பாதிக்காதுங்க. சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறாங்க. திடீர் செலவுகளை அவங்கள உண்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க.
ரொம்ப நாளாக போகணும் பார்க்கணும்னு நினச்சிருந்த இடங்களுக்கெல்லாம் போய் வருவீங்க. குடும்பத்தினருடன் போய் வருவீங்க. நண்பர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களையும் மீறி சிலர் நினச்சி பார்க்கும்பொழுது சில நேரங்களில் முன்கோபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நலமாக இருக்கும். உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால உங்களையும் மீறி உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதுனால வறுத்த பொரித்த உணவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறதும் நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தில் சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய யுக்திகளை நீங்கள் பயன்படுத்தி இன்றைக்கி லாபம் சம்பாதிப்பீங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க மூலமாக வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. சனி பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு ஒரு நட்பு வட்டத்தை உங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை நீங்கள் உருவாக்குவீங்க. அவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எதிர்த்து நிற்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்களுடைய உழைப்பு மூலமாக நீங்கள் முறியடித்து இன்றைய தினத்தில் முன்னேறுவீங்க. பிள்ளைகளால் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க. அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. 5ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீக சொத்து கொஞ்சம் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். இருந்தாலும் ஒரு கௌரவத்துக்காக அதை காப்பாற்றிக்க வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லி சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், டென்ஷன், வீண் செலவுகள் இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டது துலங்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்துக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. அது மட்டும் இல்லை, விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு மறைவிடத்தில் குரு பகவானும் அதே போல் சூரியனும் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தவங்கள பார்த்து பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு வலுவுக்கான ஒரு இடத்துல எல்லா வகையிலும் வலு சேர்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இன்றைய தினம் வீடு மனை சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட பேசலாம். அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபகரமாக வந்து முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிநாதன் புதன் யோகாதிபதி சுக்கரனோட சேர்ந்து உட்கார்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய உயர்கல்வி, அவங்க நினச்ச மாதிரி நினச்ச காலேஜில் நினைத்த கோர்ஸில் சேர்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு கூடி வருங்க. விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு அந்யோன்யம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நேற்று வந்தவங்கள்லாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர்களும் வந்து பிரம்மாண்டத்தை தான் பார்த்து அங்கே போகிறாங்க. நாமும் நம்முடைய கடையை வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக ஆக்கணும்னா நல்லது அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. எல்லா வேலைகளையும் இன்றைக்கி நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள் இருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. டென்ஷன் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். சொல்ல நிறைவேற்றுவீங்க. வரவேண்டிய பணமும் இன்னைக்கு கைக்கு வரும். அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கின தொகையையும் இன்னைக்கு தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. காரியம் பெரிதா வீரிய
தைரியம் பெரிதா அப்படின்னு யோசித்து பார்க்கும் பொழுது காரியம்தான் பெருசு அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் புது முயற்சிகள் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த அந்த வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், அதே மாதிரி சந்தேகங்கள் அதெல்லாம் இன்னைக்கு சரியாகி ஒருவருக்கொருவர் அந்யோன்யம் அதிகமாகுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயம், அவங்களுடைய உத்தியோக விஷயம், அவங்க கல்யாண விஷயம், அதுக்கான முயற்சிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு பலிதமாகுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அஷ்டமத்து சனியும் உங்களை ஒரு பக்கம் புரட்டி போட்டுட்டு தாங்க இருக்குது. ஆனால் அதையும் தாக்கு பிடித்து இன்றைக்கி நீங்கள் எல்லா வகையிலையுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. யோகாதிபதி செவ்வாய் ராகோட இருக்கிறதுனால பெற்றோருக்கு சின்ன மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். நெருங்கிய உறவினர்கள் ஒரு சிலர் உங்களை புரிஞ்சுக்காமல் எதையாவது பேசுவாங்க. அவங்கள்ட்ட பதிலுக்கு பதில் பேசி கொண்டிருக்க வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் அவங்கள விட்டு கடந்து போகிறதும் ஒரு வகையில் நல்லது தாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட கூடுதலாக உங்களுக்கு லாபம் இன்றைக்கி நிச்சயமாக கிடைக்கும். வரவேண்டிய பாக்கி நிலுவைத் தொகையும் இன்றைக்கி வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகஸ்தானம் வலுத்து இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. சிலருக்கு இடமாற்றங்கள் வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பகைவனே பாயில் இருந்தாலும் விசாரி, எதிரியே வீட்டிற்கு வந்தாலும் உபசரி. ஆமாங்க, பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் எப்போதும் நீங்கள் தாங்க. அந்த மனிதாபிமானத்தை எப்போதும் யாரிடத்திலும் விட்டு கொடுக்காமல் பின்பற்றி வாழக்கூடிய நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. சின்ன வேலையாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு எதையும் செய்ய பாருங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பிரபலங்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. பட் யாராக இருந்தாலும் சரி, சின்னதாக இடைவெளி விட்டு பழக ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. எப்போது நடந்ததெல்லாம் இப்போ ஏதாவது சொல்லி காமிப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு நியூஸில் கூட ஏதாவது ஒரு சம்பவத்தை பார்த்துருப்பாங்க, இது மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நடந்ததை இப்போ ஏதாவது சொல்லி காமிப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கோவப்படாமல் இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சகோதர வகையில் எச்சரிக்கை தேவை. ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாயும் ராகும் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால கூட பிறந்த சகோதரங்களுக்குள்ளால் சின்ன மனஸ்தாபங்கள் வராமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. அதே போல் பெற்றோருடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. ஆனாலும் வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. இன்றைய தினம் வாடிக்கையாளர்களிடம் விவாதம் செய்து கொண்டிருக்க வேண்டாம். அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா பொறுமையாக நாம் பதில் சொல்கிறது நல்லதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இருந்தாலும் வேலை சுமை அதிகமாகும். மூத்த அதிகாரி கூப்பிட்டு கொஞ்சம் முணுமுணுன்னு ஏதாவது சொல்லுவார், முசுடு மாதிரி ஏதாவது பேசுவார். கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லது. அவரை எதிர்த்து பேசுகிறத கொஞ்சம் தவிர்க்கிறதும் நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே, அதாவது மகம் நட்சத்திரத்தில் மாலை 6:11 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. பூரம் நட்சத்திரத்தில் மாலை 6:11 பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் பூரம் நட்சத்திரக்காரர்கள் மாலையிலிருந்து நிதானமாக இருக்கணுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 12வது வீட்டில் சந்திரன் பதுங்கி கிடக்கிறாரு. அதனால் தவிர்க்க முடியாத சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்கும். திடீர்னு தோணும் பழைய நண்பரை பார்க்கணும் அல்லது பழைய சொந்தக்காரங்களை யாராவது பார்க்கணும் அப்படின்னு தோணும். எப்போது தடவை அவங்க உங்கள் மனசில் இடம் பிடிச்சிருப்பாங்க, உங்கள் மனசை அவங்க பாதிச்சிருப்பாங்க, கஷ்டப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக பேசியிருப்பாங்க. சரி கிளம்பு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி திடீர்னு போய் பழைய சொந்த பந்தங்களை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சில விஷயங்கள் தள்ளி தள்ளி போகுது, தட்டி தட்டி போகுது. அப்படி இருக்கிறதுனால நாம் குலதெய்வ கோவிலுக்காவது போய் வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உள் மனசு சொல்லும். அதை கேட்டுக்கிட்டு நீங்களும் குலதெய்வ கோவிலுக்கு போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் போக்கு அதெல்லாம் கூட சரியாகுங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயும் ராகும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியாரிடம் சொல்லிக்கொள்ள வேண்டாம். அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்க சொன்னாலும் நம்மளை மதிக்கிறாங்கல்ல, அப்படி இருக்கும்போது நாமும் மதிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன மரியாதையான சம்பவங்கள் இன்றைக்கி சிறப்பாக நடக்கும். நீங்களும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நேர்மை உண்டு, பாசம் உண்டு. பிள்ளைகளிடமும் மனம் திறந்து சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் கூட கைக்கு சேருங்க. அது மட்டும் இல்லைங்க, எதிர்த்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் அடங்குவாங்க. உங்கள் வார்த்தைக்கும் மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறார். 6ஆம் இடத்துக்குரிய கிரகமும் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு, சில பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பார்த்தாலே கண்டுக்காமல் போனவங்கெல்லாம் இப்போ வெளியே பேசுவாங்க. அதே மாதிரி எதிராக பேசி கொண்டிருந்தவங்க மனசு மாறி இப்போ அவங்க நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய செவ்வாய் ராகோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் சந்தேகத்தால் சில சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, நடக்க போகிறது நல்லதாக இருக்கட்டுங்கிற ஒரு நல்ல மனநிலையோட எல்லா முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அதே போல் வியாபாரத்தில் நாம் பெருசாக ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ஒரு யோசனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இப்போவும் நாம் ஏதாவது பெருசாக பண்ணணும், எதை செய்தாலும் பெருசாக பண்ணணும், மக்களுக்கு பயன்படுற மாதிரி 4 பேர் திரும்பி பார்க்குற அளவுக்கு வியாபாரத்தை பெருசுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கீங்க. அதே மாதிரி நிதி உதவியும் உங்களுக்கு வெளியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்ட இடத்துலேருந்து பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. வியாபாரத்திலேயும் லாபம் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. அவங்க கல்யாண விஷயங்கள் ஏற்கனவே பேசின்னு இருக்கீங்க, கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராகுவும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வேற்றுமொழிக்காரங்க, வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க மூலமாக ஏதாவது சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால ஒரு சிலர் திடீர்னு அறிமுகமாகி இதில் இவ்வளோ கிடைக்கும் அதில் அவ்வளோ கிடைக்குன்னு சொன்னாங்கன்னா நம்பி ஏமாந்துடாமல்
விட்டுறாமல் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அருமையாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது, செலவுகள் இருக்குது. அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. நேருக்கு நேராக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசில் இருந்து வந்த கவலைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்குங்க. சமூகத்தை பற்றிய ஒரு அக்கறை, சமூக நலன், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டுருக்கும். நாம் நல்லா இருந்தால் மட்டும் போதாது, இந்த நாடும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், அப்போ தான் நம்ம நிம்மதியாக தொடர்ந்து இருக்க முடியும் அப்படிங்கிற பொதுநல சிந்தனைகளும் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. சூரியன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. புது வேலைக்கு கூட சிலர் முயற்சி பண்ணலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 10ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. சுக்கிரனும் புதனும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள் வந்தாலும் இன்றைய தினம் உறவு முறை நன்றாகவே இருக்குங்க. இருந்தாலும் இன்றைய தினத்தில் வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துறது நல்லது. வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஃபியூல்லாம் இருக்கா, டிரைவிங் லைசன்ஸ் நாம் புதுப்பிச்சிட்டோமா, இன்சூரன்ஸ் புதுப்பிச்சிட்டோமா, இதெல்லாம் ஒரு முறைக்கு கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. விஐபிகளும் ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால கண்ணாடி பொருட்களை கவனமாக கையாளுங்க. அதே மாதிரி மொபைல் ஃபோன் அதெல்லாம் தவறி விழுந்துடாமலும் பார்த்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மாலை 6 மணிக்குள் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எடுத்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள்லேருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குரு பகவானுடன் சூரியன் சேர்ந்து 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால இத்தனை நாளாக நாம் சிலரெல்லாம் நம்பி ஏமாந்துட்டோம், இனிமேலாவது நாம் ஏமாறாமல் இருக்கணும் அப்படிங்கிற முடிவோடு இன்றைக்கு சில முடிவுகள்லாம் நீங்கள் எடுப்பீங்க. உறவுக்காரங்க நண்பர்களின் உண்மையான சொரூபம் எதுங்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சு வச்சுப்பீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீர்வதற்கான சூழலும் இருக்குதுங்க. சனி பகவான் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இன்றைக்கி அதிகமாயிட்டே போகும். தடங்கல்கள் எதுவாக இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கமும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி திருப்திகரமாக இருக்குங்க. எங்கெங்க கையில் இருந்ததெல்லாம் போட்டு லோனாக போட்டு ஒரு வீடு வாங்கியாச்சுங்க, காரும் வாங்கியாச்சு, மாதம் மாதம் இஎம்ஐ பயங்கரமாக போயின்னு இருக்குது. திடீர்னு அவசரத்துக்கு 5-10 தேவைன்னா கூட அடுத்தவங்கள்ட்ட போய் கை நீட்ட வேண்டியதாக இருக்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் நினைத்து பார்த்து கொண்டிருப்பீங்க. எல்லாம் சுபக்கடன் தான்,
அதே மாதிரி சொத்துக்குரிய கடன் தான். அப்படி இருக்கிறதுனால அழுத்து கொள்ள வேண்டிய அவசியமும் எதுவும் கிடையாதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே துலங்கும், விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஆரோக்கியத்திலையும் தொடர்ந்து நீங்கள் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. சின்ன சின்ன வேனல் கட்டி அடி வயிற்றில் வலி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குளிர்ச்சி மிகுந்த காய்கனிகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகம் இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் கை தாங்க அலுவலகத்தில் ஓங்கியும் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சுமார் தாங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ஏன்னா சந்திராஷ்டமம் இன்னைக்கு இருக்கிறதுனால நிதானமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:11 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கொஞ்சம் கோபப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. எது உங்களுக்கு பிடிக்காதோ அதெல்லாம் இன்னைக்கு நடக்கும். அதுக்கு பேர் தான் சந்திராஷ்டமம். ஏன்னா சந்திரன் 8ல் மறையிறதுனால ஒரு சகிப்புத்தன்மையை நாம் உருவாக்கிக்கணும். சந்திராஷ்டமம் அப்படின்னாலே நமக்கு பிடிக்காது நடக்கும். நமக்கு பிடிக்காதவங்கள்ட்ட பேச வேண்டியிருக்கும், நமக்கு பிடிக்காதவங்களை போய் பார்க்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி முயன்று பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அந்த சகிப்புத்தன்மையை வளர்க்கிறது, அதாவது அது மட்டும் இல்லாமல் உலகத்தோடு ஒட்டி போகிறது, இதுக்கு பேர் தான் சந்திராஷ்டமம். அதனால் ஒரு சில விஷயங்கள் பிடிக்கலன்னா கூட இன்றைக்கி பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்துட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார எப்போவோ நடந்ததெல்லாம் இப்போ பேசின்னு இருக்கிறது அது எந்த வகையிலுமே சரியாக வராதுங்க. தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. குடும்பத்தில் சாதாரணமாக பேச போய் அது சண்டையில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். என்னதான் நாம் ஓடி ஓடி உழைச்சாலும் கூட மூத்த அதிகாரிகளை விழுந்து விழுந்து கவனிக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் கிடைக்கிது. உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கிது? ஏமாற்றம் தான் கிடைக்கிது. அதனால் நம்ம போக்கை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக தான் இருப்பாங்க, அனுசரித்து கொண்டு போக பாருங்கள். இன்றைய தினம் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 6:11 வரைக்கும் கவனமாக இருக்கணும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 6:11 பிறகு கவனமாக இருக்கணுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கும் சந்திராஷ்டம பாதிப்புகளிலிருந்து விடுபடுறதுக்கும் உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சந்திரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த காரியங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி திருப்திகரமாக இருக்குங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால எந்த வேலையை தொட்டாலும் இதோன்னு 99.9% அந்த 0.1% தொந்தரவு வருதுங்கிற மாதிரியான ஏக்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. நேரம் கிடைச்சதுன்னா ஒரு முறை நீங்கள் திருநள்ளாறு போய் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே மாதிரி பைரவர் வழிபாடும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது 7.5 சனியோட தாக்கம் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகளும்
சூழலும் இருந்து கொண்டிருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பக்கம் வந்து பெரிய பொறுப்புகள், பெரிய பதவிகள் அதெல்லாமே உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் குரு பகவானும் சூரியனும் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலே பெரிய பொறுப்பு, பெரிய பதவி அதெல்லாமே தேடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. இதுக்கு தான் நாம் ரொம்ப ஆசைப்பட்டோம், அது நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷமும் ஒரு பக்கம் உங்களை எட்டி பார்க்குங்க. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு, இருந்தாலும் சில நேரங்களில் சில விஷயங்களை உரிமையாக பேசும்போது சின்னதாக வந்து மனக்கசப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் விளையாட்டாக கூட ஏதாவது குறை சொல்லி பேச வேண்டாம். ஏன்னா 7.5 சனி தான்களே, நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல போய் அது வேறு விதமாக ஆகிடக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது, நிதானமாக பேசுகிறது நல்லதுங்க. அதே மாதிரி பிள்ளைங்க ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்த இடத்துக்கு, கேட்டுட்டு இருந்த இடத்துக்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க. எல்லா வகையிலும் மனசுக்குள்ளார ஒரு தெம்பும் தைரியமும் வர ஆரம்பிக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபமும் இருக்கும். உத்தியோக வகையில் உங்கள் கை ஓங்கி இருக்கும். ஏன்னா சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார செவ்வாயும் ராகும் இருக்கிறதுனால உடம்பு ஒரு மாதிரி படுத்தி எடுக்குது, ஒன்றும் சரியாக வரமாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் புலம்பிக் கொண்டு இருப்பீங்க. ராசிக்குள்ளார செவ்வாய் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் அந்த கூட ராகு இருக்கார் இல்லைங்களா, இந்த செவ்வாயை தூண்டிக்கிட்டே இருப்பார், சீண்டிக்கிட்டே இருப்பார். அதனால தான் பிபி திடீர்னு அதிகமாகுது. லேசாகவே கொஞ்சம் மயக்கம் வர்ற மாதிரியே இருக்குது. சுகரையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இந்த ஹார்மோன் டிஸார்டர் இப்போ வந்து கொஞ்சம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்துருக்கும் இந்த செவ்வாய் ராகம் இருக்கிறதுனால. ஆனால் உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் சூரியனோட சேர்ந்து 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். 6ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறது திடீர் யோகத்தை தரக்கூடியதாகும். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றிகரமாக முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களும் நல்ல விதத்தில் முடியும். அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், அரசு அதிகாரிகளை பார்க்குறது அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உண்டுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாகவும் முடியும். பழைய கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் ராசியாக பேசி சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விறுவிறு தான். திடீர் லாபம் எல்லாம் உண்டு. பழைய பாக்கிகளும் வசூலாகும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க எல்லா வகையிலுமே ஓங்கி இருக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷமும் மனநிறைவும் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அவங்க எதிர்பார்த்ததையும் இன்றைக்கி நீங்கள் செய்து கொடுப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.